ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகங்கள் பொருள் விளக்கம். அந்த வகையில் இன்று பாஷா ரூபா பிரகத்ஷேன பாவ அபாவ விவர்ச்சித பாவா அபாவ விவர்ச்சித சுக ஆராத்யா சுபகதி சோபனா சுலபாகதி பார்க்கலாம். பாஷா ரூபா என்றால் மொழிகளின் வடிவங்களில் இருப்பவள், மொழி வடிவில் இருப்பவள். பிரகத்சேனா என்றால் அளப்பரிய சேனையை உடைத்திருப்பவள், அளவில்லாத சேனையை உடைத்திருப்பவள், அளப்பரிய சேனையை உடைத்திருப்பவள். என்னென்ன படை? நிலப்படை, நீர்ப்படை, ஆகாயப்படை என்பது தெரியும். இன்றைய படைகள் ஆகும். நிலப்படை, நீர்ப்படை, ஆகாயப்படை. அதாவது அளப்பரிய சேனையை உடைத்திருப்பவள் என்று பார்த்தோம் அல்லவா. இவையெல்லாம் சக்திகள் யாவும் அன்னையிடமிருந்தே வந்தவைகள் ஆகும். நிலப்படை, நீர்ப்படை, ஆகாயப்படை இவைகளெல்லாம் சக்திகள் யாவுமே அன்னையிடமிருந்தே வந்தவைகள் ஆகும். பாவ அபாவ விவர்ச்சிதா, தோற்றம் ஒடுக்கம் ஆகிய இரண்டுக்கும் அப்பாற்பட்டவள். தோற்றம் ஒடுக்கம் ஆகிய இரண்டுக்கும் அப்பாற்பட்டவள். பாவ அபாவ விவர்ச்சிதா. சுக ஆராத்யா, இனிது போற்ற பெறுபவள். சுக ஆராத்யா என்றால் இனிது போற்ற பெறுபவள். அதாவது தாயை சேய் அணுகுவதைப் போல, ஒரு தாயை சேய் எப்படி அணுகுமோ அதைப் போல அம்பிகையை வழிபடும் முறையை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதாவது பூஜா விதி, ஒரு பூஜை செய்யும் விதி என்றால் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சேவிப்பதைப் போல, தாயை சேய் அணுகுவதைப் போல அம்பிகையை வழிபடும் முறை ஆகும். பூஜா விதி ஆகும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜா விதி ஆகும். சுக ஆராத்யா, இனிது போற்ற பெறுபவள். அம்பாளை போற்றுகிறோம். சுபகரி, சுபகரி நலனையே செய்பவள், நலம் செய்பவள், நலனையே செய்பவள். ஆத்மசாதகன் நல் வழியிலிருந்து பிசகாமல் இருக்கும்படி அன்னை பார்த்து கொள்கிறாள். ஆத்மசாதகன் நல் வழியிலிருந்து பிசகாமல் இருக்கும்படி அன்னை பார்த்து கொள்கிறாள். சோபனா சுலபாகதிகி, சோபனம் என்னும் கதியை எளிதில் வழங்க வல்லவள். சோபனம் என்னும் கதியை எளிதில் வழங்க வல்லவள். அப்படி என்றால் அந்த முக்தியாம் வீடு பேறு நிலை பேறு உடையது. அந்த முக்தி வீடு பேறு நிலை பேறு உடையது என்பது பொருள். மீதி நாளை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ மாத்ரே.